அப்படி என்னதான் சொன்னாங்க முருகேசா? ப்ரோ நெக்ஸ்ட் 1ங்கறானுங்க, நெக்ஸ்ட் 2ங்கறானுங்க, ஆல்ரெடி MBBS முடிச்சவங்களும் மறுபடியும் நெக்ஸ்ட் எழுதணும்ங்கறானுங்க. Hi friends, நான் டாக்டர் சர்வேஷ் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஆல்ரெடி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் இருக்கிற ஆப்புகள் பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக நெக்ஸ்ட்னு ஒரு புது ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை பற்றி நீங்கள் நிறையா வீடியோஸும் பார்த்துருப்பீங்க. இருந்தாலுமே இன்னும் அதிகமாக பேருக்கு வந்து நெக்ஸ்ட் பற்றின ஒரு கிளியரான ஐடியா இல்லை. ப்ளஸ் அவங்களுக்கு இன்னும் நிறையா கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சரி நம்ம இன்னும் அதை பற்றி ஒரு வீடியோ போடலையே, நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. அண்ட் ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்கும் வந்து நெக்ஸ்ட் 1 and 2 பற்றி ஒரு கிராஸான ஐடியா இருக்கும். ஸோ அதை பற்றி ஃபுல்லாக வளவலான்னு பேச வேணான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் நமக்கு வச்சிருக்க அந்த ஹைலைட்டான ஆப்புகள் பற்றியும் நீங்கள் கேட்ட கொஷின்ஸ் பற்றியும் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா அகைன் ஐம் டாக்டர் சர்வேஷ். அண்ட் இந்த சேனலில் என்னோட ஸ்கூலிங் அண்ட் என்னோட MBBS லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் லைஃப் லெசன்ஸை நான் அவங்க கூட ஷேர் பண்ணுவேன். ஹோப்பிங் தட் ஹெல்ப்ஸ் லாட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் டூ. ஸோ இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எப்படியாவது இந்த இயர் ரெண்டுக்குள்ளே வந்து 100K வரணும்னு ஒரு கோல் வச்சிருக்கோம். ஸோ எஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதெல்லாத்தையும் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய டிஸ்க்ளைமர், ஓகேங்களா? இந்த வீடியோவை வந்து நான் என்னோட ஃபெல்லோ மெடிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னோட ஃபெல்லோ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஜாலியாக பேசுகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு நான் மெடிக்கலாக இருக்கீங்க அப்படின்னா வெளியே இருந்து பார்த்துட்டு என்னடா இவங்க ஓவராக பண்ணுறாங்க, எல்லா ஃபீல்டும் கஷ்டமாக தான் இருக்கும், ஆய் ஊய் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் போட்டுட்ருக்கூடாது, கம்முன்னு இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் பேசலாம், இல்லைனா நீங்கள் பேசவே கூடாது. உள்ள அடி வாங்கின வழி வந்து எங்களுக்கு தான் தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டை பற்றி ஐடியாவே இல்லாதவங்களுக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து நான் நெக்ஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வரதுக்கு முன்னாடி எப்படின்னா MBBS 4th இயர் MBBS ஃபைனல் இயரில் வந்து ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாம் வரும். அந்த யூனிவர்சிட்டி எக்ஸாம் முடிச்சுட்டா வந்து அவ்வளோதான், அடுத்து இன்டர்ன்ஷிப் போயிடலாம். எப்படி ஈஸியாக சொல்லிட்டேன் பார்த்தீங்களா? பாஸ் பண்ணால் போதும்னு. அந்த ஃபைனல் இயர் யூனிவர்சிட்டி எக்ஸாமை பாஸ் பண்ணுறதுக்குள்ளே சரி ஓகேங்களா? இப்போ வந்து அந்த ஃபைனல் இயர் யூனிவர்சிட்டி எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இன்டர்ன்ஷிப் போயிடலாம். அப்புறம் இன்டர்ன்ஷிப் 1 year முடிச்சிட்டா வந்து நமக்கு MBBS டிகிரி கிடச்சிடும். மறுபடியும் எப்படி சொன்னோம் பார்த்தீங்களா, ஈஸியாக அந்த இன்டர்ன்ஷிப் 1 year முடிச்சா போதும்னு. அந்த ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப்பில் வாங்குற அடி இருக்கே வா. எஸ் சரி, அதுக்கப்புறம் வந்து ஸோ MBBS டிகிரி கிடச்சோடனே உங்களுக்கு இப்போ PG சீட் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து NEET PG இல்லைனா வந்து யூனிவர்சிட்டி எழுதி உங்களுக்கு வேணுங்கிற சீட்டை எடுத்துக்கலாம். மறுபடியும் எப்படி ஈஸியாக சொன்னோம் பார்த்தீங்களா? ஈஸியாக இருந்துச்சு. ஐயோ, அந்த PG சீட் எடுத்தவங்கிட்ட கேட்டால் தான் தெரியும். அப்புறம் அந்த PG சீட் எடுத்தோம் வேணாம், அதெல்லாம் வந்து அடுத்தது. PG சீட் எடுத்த உடனேங்கிற விஷயம்லாம் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், அது இன்னொரு வீடியோவுக்கு. ஸோ எஸ், ஆல்ரெடி வந்து இவ்வளோ அடி வாங்கி தான் வந்து நம்ம PGக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போது நெக்ஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் எப்படின்னா, முன்னாடி நம்ம வந்து ஃபைனல் இயர் 4th year MBBSல வந்து ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுவோம்ல, அதுக்கு பதிலாக வந்து எல்லாரும் நெக்ஸ்ட் 1 எழுதணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1 எழுதிட்டு அது பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து இன்டர்ன்ஷிப் 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணணும். அண்ட் 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணதுக்கப்புறம் வெளியே வரதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் 2ன்னு ஒரு எக்ஸாம் எழுதணும். அண்ட் அந்த நெக்ஸ்ட் 2ல நீங்கள் பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து MBBS டிகிரி. முன்னாடி வந்து நீங்கள் ஃபைனல் இயர் அந்த ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணால் போதும், இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு உங்களுக்கு டிகிரி கிடச்சிடும். பட் இப்போ வந்து நெக்ஸ்ட் 2ன்னு ஒன்று எழுதி அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு அந்த டிகிரி கிடைக்கும். ப்ளஸ் இப்போ வந்து NEET PG கிடையாது, ஓகேங்களா? NEET PGக்கு பதிலாக இப்போ எப்படி பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கு PG சீட் வேணும்னா அந்த நெக்ஸ்ட் 1 மார்க்கை வந்து அவங்க கன்சிடர் பண்ணி அதுலேருந்து தான் வந்து நமக்கு PG சீட் அலாட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இப்படி இருக்குது. இதெல்லாம் கேட்டதும் வந்து ஓகே தானே, இதெல்லாம் உனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டே கிடையாது. ஏன்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அப்படி கேட்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு தான் நான் இப்போ வரேன், ஓகேங்களா? ஸோ எஸ், நெக்ஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் இப்படி தான் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் சொல்ல வந்த நெக்ஸ்ட்டு வச்ச அந்த ஹைலைட்டான ஆப்புகள் பற்றியும் இதனால் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன ப்ராப்ளம் அண்ட் நீங்கள் கேட்ட அந்த டவுட்ஸ் பற்றியும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப் என்னன்னா வந்து நெக்ஸ்ட் 1, ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம 4th year ஃபைனல் இயர் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்க்கு வந்து 4 சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வரதுக்கு முன்னாடி என்னென்ன மேஜர் சப்ஜெக்ட்ஸ்னா மெடிசன், சர்ஜரி, OG, பீட்ஸ், இந்த 4 மேஜர் சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும். இது இல்லாமல் ஆர்த்தோ, டெர்ம் அப்படிங்கிற ஒரு மைனர் சப்ஜெக்ட்லாம் இருக்கும், அதை விடுங்க, எல்லாம் தேவையில்லை. இந்த 4 மேஜர் சப்ஜெக்ட் இருக்கிற போஸ்டிங்கு, கிளாஸு, கேஸ் எடுக்கிறது, இதுக்கு நடுவில் வந்து இந்த 4 சப்ஜெக்டை படித்து பாஸ் பண்ணுறதுக்கே நாக்கு தள்ளிடும். என்ன பாஸ் 3 மணி நேரமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏரியா பிரிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். பிரிச்சிட்டீங்களா? பிரிச்சுட்டாங்க. Come on my dear boys, let's go. ஓகே பாஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்ததுக்கப்புறம் வந்து 6 சப்ஜெக்ட் படிக்கணுமா? 6 சப்ஜெக்ட் என்னன்னா வந்து மெடிசன், சர்ஜரி, OG, பீட்ஸ், ENT, ஆஃப்தால். சரி, 6 சப்ஜெக்ட் தானே, 6 சப்ஜெக்ட் தானே கூட கிடையாது, 6 சப்ஜெக்ட் தானேன்னு பார்த்தா அப்படியும் பார்த்தாலுமே அங்கே தான் ட்விஸ்ட்டே. என்னன்னா வந்து மெடிசன் அண்ட் ஆலைட் சப்ஜெக்ட்ஸ், சர்ஜரி அண்ட் ஆலைட் சப்ஜெக்ட்ஸ், அது இல்லாமல்
applied aspects from all the subjects in the first year, second year, third year. ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லணும்னா எல்லாத்தையும் படுறா தம்பி அப்படிங்கிறாங்க. இதான் உண்மை. எம்பிபிஎஸ்ல இருக்கிறதுலே 4th இயர் அந்த ஃபைனல் இயர் தான் செம்ம ஹெக்டிக்கான இயர். நான் சும்மா சொல்லலை. ஓகேங்களா? அந்த ஃபைனல் இயர் பாஸ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் வந்து லிட்ரலாக வந்து ஒரு மாதிரி ஆயிடுவான். ஓகேங்களா? ஆல்ரெடி அந்த 4 சப்ஜெக்ட் இருக்கிறதுக்கு இதில் வந்து எல்லாத்தையும் படி நீ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொன்னால் எப்படி? அதுவும் எம்சிக்யூ. ஓகேங்களா? இந்த 5 மார்க்கு 10 மார்க்குன்னு இருந்தால் கூட வந்து சரி சும்மா ஏதாவது எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும், அதை வச்சு எழுதிடலாம். பட் எம்சிக்யூனா வந்து அவ்வளோதான், மேலே கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேங்களா? ரொம்ப கஷ்டம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வச்சுட்டீங்க. சரி, நெக்ஸ்ட் ஒன்றை வந்து அந்த ஃபைனல் இயர் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாமாக வச்சா கூட ஓகேங்களா? பட் அதுலேயும் அவங்க எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ப்ரெஷர் என்ன வைக்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் 1 மார்க்கை தான் வந்து நாங்கள் பிஜி என்ட்ரன்ஸுக்கு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஃபைனல் இயர் பாஸ் பண்ணுறதே அவ்வளோ ப்ரெஷர். ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டும் வந்து வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும் அவனுக்கு. வீட்டில் சொன்னால், வீட்டில் சப்போஸ் டாக்டர் இல்லை, அன்எஜுகேட்டடாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு சொன்னால் கூட புரியாது அவன் படுற கஷ்டம். ஸோ உள்ளுக்குள்ளேயே வச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் மறுபடியும் பாஸ் பண்ணுறதே பெருசுனா இதில் வந்து நீ வந்து இதில் எடுக்கிற மார்க் தான் அவன் பிஜி கன்சிடர் பண்ணுவோன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு அவனால் என்ன பண்ண முடியும்? போஸ்டிங் போக முடியுமா, இல்லை கேஸ் எடுக்க முடியுமா, இல்லை கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியுமா, படிக்க முடியுமா? எல்லாத்தையும் தெரில, யோசிச்சு வச்சாங்களான்னு எனக்கு தெரில. எஸ், எனக்கு புரியுது. நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணி நம்ம ஸ்கோர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதை பற்றி நான் பின்னாடி வரேன். பட் இருந்தாலுமே வந்து ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் 1 வருது, இதை வச்சு பிஜி மார்க் எடுக்கிறாங்கன்னா வீட்டில் நேச்சுரலாக என்ன சொல்லுவாங்க? ஃபஸ்ட்டே வந்து நெக்ஸ்ட் 1 ஒழுங்காக எழுதிட்டு நம்ம பிஜி எடுத்துடலாம்டா, ஒரே அட்டெம்ப்ட்டில் போட்டலாம் அப்படி இப்படின்னு வந்து ஈஸியாக சொல்லிடுவாங்க. அவங்க உடனே எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தலையில் வச்சுருவாங்க. நம்ம பசங்களும் வந்து ஐயோ படிக்கணும்னு சொல்லிட்டு ப்ரெஷர் ஏற்றி அப்புறம் ஆல்ரெடி எம்பிபிஎஸ்ல இருக்கவங்க மென்டல் ஹெல்த்தெல்லாம் அற்புதமாக இருக்குது. இதில் இப்படி வேறு ஒன்று வச்சா அது எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியலை. அண்ட் செகண்ட் ஆப் என்னென்னா வந்து இன்டர்ன்ஷிப் முடிஞ்சு வந்து நெக்ஸ்ட் 2 எக்ஸாம். ஓகேங்களா? அதுலேயும் வந்து நம்மளோட கிளினிக்கல் ஸ்கில்ஸை வந்து அவங்க செக் பண்ணுவாங்களாம். எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில அதை கேட்டவொடனே. சரி, இன்டர்ன்ஷிப் அப்போ நம்ம டாக்டர் வேலை பார்த்தா பரவாயில்ல, நம்ம பார்க்குறதே ஸ்டாஃப் நர்ஸ் வேலை. உடனே இதை கேட்டு என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கால் ஆகக்கூடாது. உண்மை அதுதான். ஓகேங்களா? எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அந்த இன்டர்ன்ஷிப்பில் அதுவும் கவர்மெண்ட் காலேஜ்லாம் வந்து சுத்தம். ஓகேங்களா? நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செய்வாங்க. நான் முன்னாடி வீடியோஸில் சொன்ன மாதிரி தூங்க கூட நேரம் இருக்காது. இதில் எங்கேருந்து நம்ம கிளினிக்கல் ஸ்கில் கற்றுக்கிறது, வென்ஃப்ளான் எப்படி போடுறது, டியூஸ் எப்படி போடுறது, அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் எப்படி எடுக்கிறது அப்படின்னு டெஸ்ட் வச்சாங்கன்னா பாஸ் பண்ணலாம். கிளினிக்கல் ஸ்கில்லெல்லாம் அதை பற்றியும் நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். ஒன்று இந்த மாதிரி நெக்ஸ்ட் 2 வைக்கிறீங்க அப்படின்னா வந்து இன்டர்ன்ஷிப்பில் வந்து அவங்க டாக்டர் வேலை மட்டும் பார்க்குற மாதிரி நல்லா ஒரு கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை செட்டப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி நெக்ஸ்ட் 2 வைக்கிறீங்கன்னா தாராளமாக வைங்க. அங்கே பண்ணுறதே வந்து பிளட் எடுக்கிறது, இன்வெஸ்டிகேஷன் எடுக்கிறது. அதாவது வெளியே இருந்து பார்க்குறீங்க உங்களுக்கு புரியல அப்படின்னா பிளட் எடுக்கிறதுனா லைக் ஐவி போடுறது. ஓகேங்களா? அது பண்ணுறது. அப்புறம் பேஷண்ட்டுக்கு வந்து டியூஸ் போடுறதுனா வந்து அவங்களோட ஆன்டிபயோட்டிக் அந்த மருந்தெல்லாம் போடுறது. அப்புறம் வந்து பிளட் சாம்பிள் எடுக்கிறது. அதான் இன்வெஸ்டிகேஷன் எடுக்கிறது. இந்த வேலையெல்லாம் பண்ணி இந்த வேலை மட்டும் தான் பண்ணுவோம். ஓகேங்களா? போய் அதை பண்ணு இதை பண்ணு அதை பண்ணு கேஸ் எடுத்துட்டு வந்தால் அலைய விடுவாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு எங்கே இந்த கிளினிக்கல் ஸ்கில் கற்றுக்கிறது? சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டா நம்ம மைண்ட் அங்கேயே போகுது. நெக்ஸ்ட்டு கிடையாது, அடுத்து வந்து நீங்கள் வந்து என்கிட்ட கேட்ட ஃப்ரீக்வெண்ட்டான கொஷின்ஸில் 2 கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷினாக எனக்கு பட்டுச்சு. நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ அது என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னா, ப்ரோ இப்போ நாங்கள் எம்பிபிஎஸ் ஆல்ரெடி முடிச்சிட்டோம்னா இப்போ நெக்ஸ்ட் வந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் எப்படி பிஜி சீட் வாங்குறதுன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா வந்து நம்ம நெக்ஸ்ட் 1 எக்ஸாம் மட்டும் நம்ம அட்டன் பண்ணால் போதும். எஸ், அந்த நெக்ஸ்ட் 1 எக்ஸாம் அவங்க 4th இயர் எழுதுவாங்கல்ல, அந்த எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ணோம். லைக் 6 பேப்பர் இருக்குது. 6 பேப்பரில் வந்து லைக் 3 பேப்பர் வந்து 3 hours அண்ட் மீதி 3 பேப்பர் 1.5 hours. ஸோ அந்த எக்ஸாம் மட்டும் எழுதினா போதும். நம்ம நெக்ஸ்ட் 2 எழுத வேணாம். இப்போதைக்கு விட்டுருக்க அப்டேட்டில் வந்து நம்ம நெக்ஸ்ட் 1 மட்டும் எழுதினா போதும். நெக்ஸ்ட் 2 அதெல்லாம் திரும்ப எழுத வேண்டாம். அண்ட் அடுத்த ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் கொஷின்ஸ் என்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா வந்து, ப்ரோ இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் 1 ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ஒழுங்காக எழுதலை அப்படின்னா நான் இன்னொரு தடவை நெக்ஸ்ட் 1 எழுதி என் ஸ்கோர்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுமா? ஏன்னா வந்து பிஜி கன்சிடர் பண்ணுவாங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் ஒழுங்காக எழுதுனா அடுத்த வாட்டி நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாமா, என் ஸ்கோரை மறுபடியும் எழுதலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எஸ், எழுதலாம். ஓகேங்களா? பட் ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போ நீங்கள் 4th இயரில், அதாவது நீங்கள் ஃபைனல் இயரில் வந்து நெக்ஸ்ட் 1 எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் 1 முடிச்சுட்டு 1 year இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 நீங்கள் பாஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் 1 அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியும். எஸ், நீங்கள் நெக்ஸ்ட் 1 எழுதுனதுக்கப்புறம் உடனே நான் மறுபடியும் நெக்ஸ்ட் 1 எழுதுறேன் அப்படின்னு எழுத முடியாது. நீங்கள் நெக்ஸ்ட் 1 முடிச்சுட்டு அடுத்தது இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் 2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம். அப்புறம் அப்படின்னா எத்தனை வாட்டி வேணால் வந்து எழுதி என் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா முடியும். பட் அதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. அது என்னன்னா வந்து இப்போ 2 பேர் வந்து ஒரே ஸ்கோர் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யார் வந்து கம்மியான அட்டெம்ப்ட்டில் அந்த ஸ்கோர் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ், அவங்களுக்கு தான் அந்த சீட் கிடைக்கும். ஸோ எஸ், கம்மியான அட்டெம்ப்ட்டில் எடுத்தால் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இதையும் மனசில் வச்சுக்கோங்க. பட் எஸ், நீங்கள் எவ்வளோ அட்டெம்ப்ட் வேணுமோ கொடுக்கலாம். அண்ட் ஆல்சோ
நீட் ஒன்றுங்கிற பாருங்க நெக்ஸ்ட் 1 நெக்ஸ்ட் 2 ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து வித்தின் 10 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் முடிக்கணும் ஓகேங்களா. அதை தாண்டி போகக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கணும். அண்ட் எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பற்றினா இன்னும் ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து டக்குனு இதை கேட்டோடனே ப்ரோ என்ன ப்ரோ இப்போ MBBS ரொம்ப கஷ்டமா ப்ரோ, இப்போ போய் இதில் சேர்ந்துட்டேனே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது ஓகேங்களா. எஸ் இட்ஸ் யுவர் ட்ரீம் ஓகேங்களா. அவங்க ஆசைப்பட்டு உள்ளே வந்துட்டீங்க. எஸ் இப்போ வந்து கஷ்டமாக தான் இருக்குது ஓகேங்களா. பட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி யோசிக்கக்கூடாது. 2 முக்கியமான விஷயம் தான். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஜஸ்ட் ஹெல்ப் ஈச் அதர் ஓகேங்களா. ஜஸ்ட் லுக் ஆஃப்டர் ஈச் அதர். உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்கட்டும், உங்கள் பேட்ச்மேட்டாக இருக்கட்டும், இல்லை வேறு காலேஜ் MBBS இருந்தால் கூட பரவாயில்ல. ஜஸ்ட் ஹெல்ப் ஈச் அதர் ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ரொம்ப ஈகோலாம் பார்க்காதீங்க. ஒரு ஹெல்ப் வேணும், நீங்கள் வந்து மென்டலாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல அப்படின்னா ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஹெல்ப் கேட்குறதுலாம் தப்பே கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். ஜஸ்ட் நம்ம தான் பார்த்துக்கணும். வி ஆர் அ கம்யூனிட்டி ஓகேங்களா. நம்மளோட மெடிக்கல் கம்யூனிட்டியை நம்ம தான் பார்த்துக்கணும் ஹெல்த்தியாக. ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது ப்ரோ எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னா வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நான் பார்த்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நான் இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் DM பண்ணுங்கன்னு சொல்லுவேன். பட் இன்ஸ்டாகிராமில் என்னால் நிறையா DM வருது, எல்லாருக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியாது, அதான் உண்மை. பட் கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் பார்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு I'll be able to help you. So just approach it in a positive way. Just enjoy பண்ண ட்ரை பண்ணுங்கள். என்ன அடி அடித்தாலும் நம்ம என்ஜாய் பண்ண தான் ட்ரை பண்ணோம் ஓகேங்களா. ஸோ எஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. சும்மா ஜாலியாக வந்து அவங்க கூட பேசணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. அண்ட் எஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் டாக்டர் சர்வேஷ், ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக். மாஸ்க் காட்டுங்க. It's all about humanity. About humanity. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு செம்ம ஹாப்பி நியூஸு. ஃபியூச்சர் டாக் வர மாதிரி ஆக்சுவலி என்ன கான்டெக்ட் நான் சொல்லாமல் சொல்லிகிட்டு இருக்கேன். என்னன்னா வந்து ரொம்ப நாளாக வந்து பின்னாடி இருக்க ஒயிட் போர்டில் நான் என்ன எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்க பார்ப்போன்னு வந்து நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போ எழுதி வச்சிருக்கிறது இல்லை, இப்போ பார்த்தாலே தெரியுது நல்லா பாக்ஸாக போட்டு வச்சிருக்கேன். அது ஒரு பிளான், அது என் டைம் டேபிள்னு. இது கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஒயிட் போர்டை நான் வேறு ஒன்றுத்துக்காக யூஸ் பண்ணியிருந்தேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பேராக எழுதியிருப்பேன். அதில் நான் என்ன எழுதியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். நான் வந்து முன்னாடிலேருந்தே கேட்டுக்கிட்டு இருந்தேன். யாரும் கெஸ் பண்ண மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் வந்து நான் நினச்சி கேட்டுக்கிட்டு இருந்தேன். பட் பார்த்தா ஃபியூச்சர் டாக் வர்ற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து, ஆனால் அந்த ஒயிட் போர்டில் உங்கள் யூடியூப் கண்டென்ட் அண்ட் கோல்ஸ் பற்றி நீங்கள் எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லைக் என்ன டாபிக் அண்ட் என்ன பேசணும் பாயிண்ட்ஸ் மாதிரி, அண்ட் அபவுட் யுவர் டெய்லி டார்கெட் அண்ட் யுவர் ஸ்டடி கோல்ஸ். வீட்டுக்கு வந்து என் ஒயிட் போர்டை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போன மாதிரி எழுதியிருக்காங்க. ஒருவேளை ஃபியூச்சர் டாக் என் ஃப்ரெண்டாக தான் எவ்வளோ இருப்பானோ, அப்படி மட்டும் இருந்த மோனே நீ அவ்வளோ ஆக்சுவலி ரொம்ப ஹைப் ஆகிட்டேன். ஸோ ஃபியூச்சர் டாக் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் DM பண்ணுங்கள். ஏன்னா வந்து வேற மாதிரி அதிகமாக பேர் வந்து இது கெஸ் பண்ணாங்க. பட் யாராலையும் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கவே முடியல. நீங்கள் எனக்கு ரொம்ப கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ எஸ் ஸோ ஹாப்பி. அண்ட் எஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், ஒன்றும் பெருசாக இல்லை. பாய்.